டேஸ்ட் வந்து கடையில் வாங்குறதோட சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முந்திரி கேக்கு தான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா காஜு கத்லி ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்வீட் ரெசிபி, இல்லைன்னா முந்திரி கேக்குன்னு சொல்லலாம். முந்திரி கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. 2 கப்பு முங்க முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். இந்த 2 தான் தேவையான பொருள். எப்படி செய்யலான்ட்டு பார்த்துடலாம் பாருங்கள். முந்திரி வந்து இப்படி வந்து டக்குன்னு உடையணும். இப்படி உடையணும். அந்த மாதிரி முந்திரி எடுத்துக்கோங்க. நமக்கு போன முந்திரி எடுக்கக்கூடாது. இப்படி உடையணும். அந்த மாதிரி முந்திரி எடுத்துருக்கிறேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 2 தடவை அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே அப்படி உதிரியாக அரைச்சிக்கோங்க. ஜாரில் 1 கப்பு முந்திரியை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், 2 டைம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே இப்படி உதிரியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கொஞ்சம் மொறுன்ட்டு முந்திரியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உதிரியாக அப்படி அரைக்கும் போது இப்படி உதிரியாக வரும். நமத்து போன முந்திரி எடுத்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி கெட்டி ஆகிக்கும். இப்படி உதிரியாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து 1 கப் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன்ல, அதை கொட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்குன்னா இதுவும் நிரம்ப எடுத்து வச்சுக்கோங்க. கொட்டிடலாம். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு கம்பி பதத்துக்கு வரணுங்க. கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு அரை சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடலாம். கொஞ்சம் கொதிக்கணும். பாருங்க, இப்படி ஒரு லேசாக கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டுலாம். பதம் வந்துருச்சு. அரைச்சி வச்ச முந்திரி போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து அப்படி கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டு அப்படியே முந்திரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் லைட்டாக கிளறிடுங்க. குயிக்காக கெட்டியாயிரும். சின்ன சின்ன பீஸாக இருந்ததுன்னா இப்படி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டு கிளறிடுங்க. அதுக்குள்ள பட்டர் பேப்பர் வந்து நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். இது நல்லா கெட்டியாக வந்த உடனே பட்டர் பேப்பரில் கொட்டிக்கலாம். பாருங்க, கெட்டி ஆயிடுச்சு. இதுதான் பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரிப்பனாக அப்படி உழுக்கு பாருங்க. இதுதான் பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மேடையில் ஒரு பட்டர் பேப்பர் விரிச்சிருக்கிறேன். அந்த கீழே ஈரம் இருக்கக்கூடாது. அது பட்டர் பேப்பரில் கொட்டிடுங்க. பட்டர் பேப்பரில் நெய் தடவிட்டு கொட்டுங்க. நான் வந்து நெய் போடாதனால கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. பாருங்க, பூரி கட்டைக்கு லேசாக நெய் போட்டுட்டு பட்டர் சீட்டில் இருந்து இதில் மாற்றிக்கலாம்.
பட்டர் பேப்பர்லேருந்து பூரிக்கட்டைக்கு மாற்றிக்கிட்டேன். லேசாக இந்த மாதிரி பூரிக்கட்டையாக ஃபஸ்ட்டு டைரெக்டாக பூரிக்கட்டையிலே போட்டுருங்க. பட்டர் பேப்பர் தேவையில்லை. இந்த பூரிக்கட்டையிலே போட்டாலே நல்லா வந்துடும். நல்லா மெல்லிசாக உருட்டிக்கலாம். இந்த பூரிக்கட்டையால் அப்படி உருட்டிடுங்க மெல்லிசாக. சில்வர் பேப்பர் அப்படியே லேசாக ஒட்டிக்கலாம். அப்படியே ஒட்டி விட்டு சில்வர் பேப்பர் ஒட்டியாச்சு. இன்னும் இருக்கா? அவ்வளோதானே, முடிஞ்சிச்சா? ஓ, அவ்வளோ இருக்கா? சரி, ஒட்டு. இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுதானே சரி, கரெக்டாக ஒட்டு பார்க்கலாம். நமக்கு ஒட்டுறதுக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் அவ்வளோதானே, போதும் போதும். இவ்வளோ பேப்பர் ஓட்டுற போதும்டா. அதான் சில்வர் பேப்பர் போட்டாச்சு. முந்திரி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கட் பண்ணுது. இந்த ஓரமாக இருக்க பீஸ் எல்லாம் எடுத்துடலாம் நீட்டாக. சூப்பராக முந்திரி கேக்கெல்லாம் எடுத்து வை. சூப்பராக இருக்கலாம். சாப்பிட்டு பார்த்தாச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, காஜு கத்திலி முந்திரி கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. செம டேஸ்ட். டேஸ்ட் வந்து கடையில் வாங்குறதோட சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.